சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன் இல்ல தெரியாம கேக்குறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? நான் கேக்குறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது. எந்த முகத்தோட யாழ்ப்பாணம் வருவீர்கள், பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும். நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வழக்கையாலையா சாப்பிடுறீங்க கூட கேட்கிறேன். பால் குடிச்சா கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன். ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில் இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாங்களுடைய நெஞ்செல்லாம் எரியுது. ஒரு கூட்டம் நீங்கள் ஒரு போராடின சமூகம், உங்களுடைய ஆயுதம் தூக்கின 1000 பேர் இருக்கிறீர்கள். வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் இனவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதுல இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள். திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள். நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன், நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன். இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். இது யாருக்கு அவமானம் என்றா உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திரன் அடே எங்களுடைய இனம் பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? எங்களுடைய தமிழ் ஈழம் என்ற நாட்டை 30 வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கம்பஸுக்கு போடா பண்ணிக்கல. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வழக்கையாலையா சாப்பிடுறீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். காலமா தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீங்க? போட்டு அடி அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கிறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? நான் கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிறேன். உங்களால முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப அடிக்கிறீர்கள். நாங்களும் பார்க்கிறோம். ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன். ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம்